இதே மாதிரி எதிர்பார்ப்போட இருக்கக்கூடிய இன்னொரு கூட 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 அது போயிட்டு இருக்குல்ல. அது 50% படம் முடிஞ்சு 50% முடிஞ்சிருச்சு. ஏதாவது சின்ன ஸ்பாயிலர் நீங்களே சொல்லுங்க எங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும். பட் எனக்கு என்னமோ பர்சனலாக நிறைய பேர் வந்து இஸ் மை டைரக்டர் அப்படின்னு ஃபீல் ஆனது வந்து 7G தான். எனக்கு 7G தான் ஆக்சுவலாக. அந்த கேரக்டரை வந்து நீங்கள் அப்படி ஷேப் பண்ணாமல் காட்டினா அவன் லோஃபரு ஒன்றதுக்கு லாய்க்கு இல்லாதவன். ஆனால் அவனுக்கான நியாயங்களோடு அவனை காட்டுறப்ப அவன் தான் நான் அந்த ஃபீல் இருக்குது. ஸோ 7G தான் இதோட கனெக்ட் பண்ணுச்சு. ஸோ இந்த 7G எப்படி இருக்கும்? ஏங்க அவனும் கொஞ்சம் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டாங்க. அதே இதுலேயே வந்து இப்போ பின்னாடி துரத்துற படமாக இது டெஃபினட்டாக இருக்காது. அதே கதையை தான் நான் திருப்பி எடுக்கணும். ஸோ 10 years கழிச்சு அவன் அது என்னன்றது தான் படம். அப்படி அந்த படத்தோட எண்டிலே கதிர் பொறுப்பான பையனாயிட்டான் இல்யூஷன் அந்த பொண்ணோட பேசிக்கிட்டு அதோட என்னவா இருக்கும். ஏன்னா என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க சின்ன ஹிண்ட் கேட்டீங்க. ஒன்லயே அதுக்கு ஆன்சர் இருக்கு. நீங்களா புரிஞ்சுக்கீங்க. 2 என்னவாக இருக்கும்ன்றது ஒன்லயே இருக்கு. எண்டில் இருக்கு. அவன் அவளோட பேசிட்டு வந்துச்சு போவான். அவன் இருக்கதான் நினைச்சு அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். ப்ராப்ளம் கொஞ்சம் ஃபேண்டசி ஆட் ஆகும். இல்லை ஓகே 7G ஃபேண்டசி வர. ஆமாம் சோஷியல் ஃபிலிம்